ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஆண்டவர் உங்களுக்காக அந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களில் சிலருக்கு இந்த வசனம் இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் மத்தியில் நான் வாசிக்கிறேன். சீரியா ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தான் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உதவுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவர் நாகமணியும் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். இதில் என்ன வாசிக்கிறோம்னா, இப்ப சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவர் 160 நல்ல ஒரு பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல வல்லமை படைத்தவன், திறமை படைத்தவன். இவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது. அப்ப இவன் வீட்டுல இவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்த ஒரு சிறு பெண்ணா அவ ஆண்டவரை பற்றி சொல்றா. எலிசாவை பற்றி சொல்றா. என் ஆண்டவன் எலிசாவிட்ட போனா அந்த தேசத்துல போனா ராஜாவிட்ட போனாக்க இந்த வியாதியை நீக்கி போடுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்புறான். இவன் புறப்பட்டு அவசரமா புறப்பட்டு இந்த இஸ்ரேல் ராஜாக்கிட்ட இவன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அதிர்ச்சியாகி இவன் எனக்கு குற்றம் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் அதிர்ச்சாலும் இந்த வார்த்தையை எலிசா கேள்விப்பட்டு அவனை என்னிடத்துல அனுப்பு அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு. அப்ப எலிசாவிட்ட இவன் வரான். அப்படியே நாகமா 9வது வருஷம் வாசிக்கிறேன். தன் குதிரைகளோடும் ரதங்களோடும் எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். அப்ப இவன் என்ன சொல்றான், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண, அப்பொழுது ஒரு மாம்சம் மாறி நீ சுத்தமாவே என்று சொல்லி அனுப்புறான். அப்ப இவன் இந்த வார்த்தை கேட்ட உடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆகுது, கோபம் வருது. என்ன தெரியுமா, எலிசா ஏன் என்ன பாதிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்துல இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல என்னை தடவி தொட்டு சுத்தமாக்கி விடுவாருன்னு நான் நினைச்சேன். இவர் போயிட்டு என்ன செய்யறாரு, ஸ்நானம் பண்ண சொல்லி அனுப்புறாரு. யோர்தான் போயிட்டு ஸ்நானம் பண்ண அனுப்புறாரு. ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிற தண்ணீரை காட்டிலும் எங்க நாட்டில் இருக்கிற தண்ணீரை பார்க்கிலும் இந்த இஸ்ரேல் தேசத்துல அவ்வளவு தூரம் விசேஷமா, இந்த தண்ணி அவ்வளவு தூரம் சுத்தமான தண்ணியா, இங்க போட்டு ஸ்நானம் பண்ணா சுத்தமாகும் சொல்லி இவர் சொல்றாரு. சொல்லி இவன் முறுமுறுத்த கோபத்தை பரப்புறான். அப்ப இதை கேள்விப்பட்ட அவ கூட உள்ளவர்கள் சொல்றாங்க, தகப்பனே அந்த மனுஷன் ஒரு சம்பவத்தை சொன்னா நீங்க அதுக்கு அப்படியே நீங்க கேட்கப்படுகிறது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. 12வது வருஷம் சொன்னேன். 12-13 நம்ம வாசிக்கலாம் அதை பற்றி. அப்ப இந்த வார்த்தை பிறகு இவங்க எல்லாருமே சொன்னதுக்கு பிறகு போயிட்டு ஸ்நானம் பண்றான். ஸ்நானம் பண்ண உடனே அங்க அவன் சுத்தமாகிறான். 13வது வருஷம் 13-14 வருஷம் பார்க்கலாம். அப்ப அவன் ஸ்நானம் பண்ண உடனே அந்த குஷ்டரோகம் சுகமாகுது. பாருங்க, இப்ப நான் என்ன இதுல நான் உங்க மத்தியில நான் சொல்ல வரேன்னு சொன்னாங்க, ஊழியக்காரங்க ஆண்டோட பிள்ளைகள் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாக்க உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணதான் அவசியம் தான். ஆனா பண்ணணும். ஊழியக்காரங்க கையில வல்லமை இருக்குது, அவசியம் இருக்குது, பண்ணணும் கண்டிப்பா. ஆனா சில வேளை அவங்களுக்கு ஆண்டவனால ஏகப்பட்டு ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னா சில வேளை உங்களை 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் சொல்லுவாங்க. சில வேளை தேவ சமூகத்துல இங்க வந்திருந்து 7 வாரமோ 5 வாரமோ இங்க தொடர்ந்து சமைக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சொல்லும் பொழுது நீங்க உடனே கீழ்படுத்தினா கண்டிப்பா என்ன ஆகும், ஆண்டவர் அற்புதம் செய்வார், கண்டிப்பா விடுதலை கொடுப்பாரு. அந்த ஊழியக்காரங்க வார்த்தையை நீங்க கடன் பண்ணி கீழ்படியும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அருமையான இல்லை, அதுதான் உங்கத்துல நான் சொல்ல வரேன். பாருங்க, நான் ரசிக்கப்பட்ட புதுசுல என்ன நடத்தின என்னோட ஊழியக்காரத்துல இருந்தேன். ஒரு அம்மா ரொம்ப தூரத்துல புறப்பட வந்திருந்தாங்க. எங்க ஐயா கிட்ட ஒரு ஜோப் பண்ணிட்டு போவாங்க. அப்ப இவங்க அந்த அம்மா வாசப்புள்ள ஏறின உடனே இவர் சொல்றாரு, எங்க ஐயா தீர்க்க தரிசனம் சொல்றவர். அவர் சொல்றாரு, ஆமா நீங்க கீழே விழுந்ததுனால உங்க இடுப்பு அந்த எலும்பு முறிஞ்சு போயிருக்குது. எலும்பு முறிவுக்குலாம் கண்டிப்பா மருத்துவமனைக்கு போனதான் சரியாகும். நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு என்ன செய்யுங்க, அதை பார்க்க கட்டுப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மருத்துவமனைக்கு போங்க, நான் என்ன உங்களுக்கு சொன்னா ஒரு ஜோப் பண்ணுறேன், நீங்க சரியான போற வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் கீழே வந்தது இவருக்கு எப்படி தெரியும், நான் உள்ளுக்கு கூட வரலையே, இவர் என்ன
ஒரு எலும்பு முடிஞ்சு இருந்துச்சு. அப்புறம் சரி பண்ணிக்கிட்டு அந்த அம்மா வந்தாங்க. அருமையானவர்கள், இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்வது கீழ்ப்படிவது வந்து உடனே அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் கூட ஏசப்பாவோட பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கும்போதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உங்கள் ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே. அப்பா உங்கள் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்டா இந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தனித்தனியா பேருப்பதா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஆண்டவரை யாரெல்லாம் கீழ்ப்படுத்தி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க அற்புதம் செய்ய ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. யார் யார் என்னென்ன பாதிப்புல இருந்தாலும் தெய்வமே உங்கள் ஸ்தோத்திரம் எந்தெந்த விஷயத்துக்காக நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாரும் ஒரு அற்புதம் செய்யுங்க, கிரியை செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவர் அப்பா திருமண நாளை சந்திக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. பரிசு எழுதுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. தேவமே உங்கள் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் இந்த நாளில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். விடுதலை இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.